exercise 6.1 13 part. If q is a point on the locus of x square plus y square plus 4x minus 3y plus 7 equal to 0, find the equation of a locus p which divides segment oq external in the ratio 3:4 where y is origin. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லாக்கஸ் இருக்கு சரிங்களா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4x மைனஸ் 3y பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த லோக்கஸ்ல தான் இந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு, கியூன்ற பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்றாங்க. அப்படின்னா இந்த கியூன்ற பாயிண்ட் இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஒன்று. அடுத்தது பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, அது வந்து என்னன்னா இந்த ஓக்யூவை எக்ஸ்டர்னலி 3:4 ரேஷியோல டிவைட் பண்ணுதுன்னா அதோட ஈக்குவேஷன் தான் நம்மள கேட்கறாங்க, அதோட லோக்கஸ் தான் நம்மள கேட்கறாங்க. சரிங்களா? ரைட். முதல்ல இந்த கியூன்ற பாயிண்ட் வந்து இந்த லோக்கஸ்ல வந்து அமையறதுனால லைஸ் ஆன், அதாவது கியூ இஸ் லைஸ் ஆன் த லோக்கஸ் அப்படின்றதுனால அப்போ இந்த கியூ வந்து நம்மளே ஏ கமா பின்னு எடுத்துக்கிறோம். அந்த ஏ கமா பியை இந்த லோக்கஸ்ல சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸ் இருக்க இடத்துல ஏவும் ஒய் இருக்க இடத்துல பியும் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 3b பிளஸ் 7 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடுது. சரிங்களா? இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓ கியூக்கு போகும். ஓ வந்து ஆரிஜின் சொல்லிட்டாங்க, அப்போ 0,0ன்னு எடுத்தாச்சு. கியூ வந்து ஏ கமா பின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், அதையும் எடுத்தாச்சு. இப்போ ரேஷியோ வந்து 3:4 தான். அது வந்து இப்போ நம்ம ஒரு பின்றது டிவைட் பண்ணுது, பின்றது h, kன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது அது ஓகே எப்படி டிவைட் பண்ணுது எக்ஸ்டர்னலி அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன தெரியுமா? mx2 மைனஸ் வரும், mx2 மைனஸ் nx1 டிவைடட் பை m மைனஸ் n. இதான் எக்ஸ்டர்னலி ஃபார்முலா. இன்டர்னலினா ப்ளஸ் வரும், mx2 பிளஸ் nx1 பிளஸ் m பிளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி my2 மைனஸ் ny1 டிவைடட் பை m மைனஸ் n, இது y கோஆர்டினேட். ஸோ இது ரெண்டுத்துலையும் என்ன பண்ண ஃபார்முலா அப்ளை பண்ண எக்ஸ் ஒய் கோஆர்டினேட் வரும், அதை h,k ஈக்குவேட் பண்ண, அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்க. இதில் எதுனா இதை x1 y1 எடுத்துக்கலாம். கியூ பாயிண்ட் ஏ கமா பி இருக்கு இல்லையா, கியூ அதை வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம், ஏ கமா பியை. இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண அதே மாதிரி m வந்து 3 எடுத்துக்கும், n வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். m மைனஸ் n அப்படின்றதுனால 3 மைனஸ் 4 வந்து மைனஸ் 1, அதனால தான் இங்கே மைனஸ் வந்திருக்கு. இது 4 × 0 ஆகிடுது, இதுவும் 4 × 0. அப்போ 3a பை மைனஸ் 1 வந்து மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3a ஈக்குவல் டு ரைட் சைடில் இருக்க h ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ a ஈக்குவல் டு h பை மைனஸ் 3. அதேமாதிரி பியும் மைனஸ் k பை 3 அப்படின்னு ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சு. இப்போ இந்த ஏபி வேல்யூ எடுத்துமே இந்த லோக்கஸில் சப்ஸ்டிட் பண்ணணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 4b மைனஸ் 3b இருக்குல்ல, அதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 4a மைனஸ் 3b பிளஸ் 7 இருக்கு இல்லையா, ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாம்மா. சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாரு, h ஸ்கொயர் பை 9 plus k square by 9 minus 4h by 3 plus 3k by 3 plus 7. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த 9 கேன்சல் ஆகிடும், பையில் இருக்கு 9. அப்போ h ஸ்கொயர் ப்ளஸ் கே ஸ்கொயர் இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ண 9க்கும் 3 கேன்சல் பண்ண 3, அப்போ 12 ஆகிடும். ப்ளஸ் இங்கே 9ஆல் மல்டிப்ளை பண்ண 9 3 கேன்சல் பண்ண ஒரு 3 × 3 9 ப்ளஸ் 9 7 சார் 63 ஈக்குவல் டு 0. இப்போ ஹெச்கே இருக்க இடத்துல XY ரீப்ளேஸ் பண்ணுங்க. XY ரீப்ளேஸ் பண்ணால் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9y ப்ளஸ் 63 ஈக்குவல் டு 0. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 14th கொஸ்டின். அடுத்து 14th பாருமா. 14th என்ன கொடுத்துறேன்னா, ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த லோக்கஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் தட் ஆர் 3 units ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் 5 units ஃப்ரம் த பாயிண்ட் 5,1. அதாவது பி ஆஃப் h, kன்றது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அந்த பாயிண்ட்டு கியூ 5,1லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 5 units டிஸ்டன்ஸில் இருக்குன்றாங்க ஒன்று. அடுத்தது அந்த h,kன்ற பாயிண்டில் அந்த h,kன்ற பாயிண்ட்டு 5,1 அப்படின்ற பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, 5 unit டிஸ்டன்ஸு. ஆனால் அதே h,kன்ற பாயிண்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 unit டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா 3 unit டிஸ்டன்ஸு, ஆனால் 5,1லேருந்து 5 unit டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா லோக்கஸ் கண்டுபிடிக்கிறோம், பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த பி பாயிண்ட் h,kவை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, நம்ம பி பாயிண்ட் h,k, கியூ பாயிண்ட் வந்து 5,1. இப்போ பிக்யூவோட டிஸ்டன்ஸ் வந்து 5ன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பிக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 5. அப்போ அது ஸ்கொயர் பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண பிக்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. சரி, முதல்ல பிக்யூக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணது பாருங்க. பி வந்து h,3. ஏன் அது மட்டும் h,kக்கு பதிலாக 3 போட்டிருக்குன்னா அதில் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 3 unit டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நமக்கு வந்து ஒய் கோஆர்டினேட் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஒய் ஆக்சிஸில் இருந்துன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட் கிடச்சிருக்கும். சரி, இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம் பாருங்க. பிக்கும் கியூக்கு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் h மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதே நேரத்தில் இங்கே பிக்யூ ஸ்கொயர் பண்ணுறதுனால ரூட்டு கேன்சல் ஆகிடுது.
அப்போ h minus 5 whole square plus k minus 1 whole square equal to 25. இப்போ அதே நார்மலாக எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க. a minus whole square எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதான். h square minus 10h plus 25. அதேமாதிரி 3 minus 1 வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4 equal to 25. எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து h ஸ்கொயர் மைனஸ் 10h ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. ஸோ அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்து 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் √21 அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஹெச்சோட வேல்யூ. ஏன்னா ஏற்கனவே நமக்கு கேவோட வேல்யூ 3ன்னு தெரியும். அப்போ தேர்ஃபோர் அந்த பி பாயிண்ட் என்ன அப்படின்னா 5 ப்ளஸ் √21, 5 மைனஸ் √21, 31. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பின்ற பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஏன் அந்த பி பாயிண்ட் நம்ம கீழே கூட போட முடியும் இல்லையா? அதே 3 யூனிட் டிஸ்டன்ஸ்ல போடலாம். அப்போ பின்றது வந்து என்ன வரும்னா h, மைனஸ் 3 கூட சாரி h, 3. ஸோ நமக்கு அது இதில் கூட வரலாம். சரிங்களா? பி ஆஃப் h, kன்றது இங்கே கூட வரலாம். 4th குவாட்ரண்ட் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் 2 வந்திருக்கு ஆன்சர். 5 ப்ளஸ் √21 ஒன்று, 5 மைனஸ் √21 ஒன்று, 2 ஆன்சர் வந்து வந்துருக்கு. ஓகே, தேங்க்யூம்மா.